ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். கவிதையோட நம்மளோட விலாக் ஸ்டார்ட் பண்ணலாங்க. நட்புக்கான ஒரு கவிதை. யாவும் நீங்களே எதுவாயினும் உங்கள் நினைவிலே விரிந்தாடும் தோகை மயிலின் வண்ணம் போல மாறி பொழியும் முன் வானில் தோன்றும் வானவில் போல நம் நட்பு எனும் பூங்குவியல் என்றும் மறையா வாசங்கள் கொண்டது. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்மளோட விலாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈவினிங் பசங்களுக்கு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு வெளியில் பார்த்திங்கன்னா இது மாதுளம்பழம் செடி அதெல்லாம் தண்ணியெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு காஃபி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் பால்கனியில் உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அவங்களுக்கு காஃபி போட கீழே வந்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா டின்னரும் ரெடி பண்ணிடலாம். டின்னருக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா மேலே போனோம் அப்படின்னா மெதுவாக வரலாம். இது டெய்லி எடுத்து வச்சுட்டு இதுலேயே நான் க்ரீம் ரெடி பண்ணிக்குவேன். எங்களுக்கு வேர்க்கடலை சட்னி, அதுக்கப்புறம் இட்லி. பசங்க 2 பேருக்கு ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பாஸ்தா எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கும் காஃபி போட்டுட்டு மேலே கொண்டு போய் கொடுக்க போகிறேங்க. ஹாஸ்டல்லேருந்து பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த 10 டேஸ்க்கான மீல் பிளான் எல்லாமே நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருவேன். அவங்க இந்த ஒரு 10 டேஸ் 15 டேஸ் இல்லைனா 1 வீக் இந்த மாதிரி தான் லீவ் இருக்கும். அந்த டைம் மட்டும்தான் அவங்களால நல்லா சாப்பிட முடியும். எவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் நம்ம விட்டாலுமே ஃபுட் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நம்ம பசங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டுக்கு வரும்போது நம்ம எல்லாமே பார்த்துக்கணும். பாப்பா கூட மெடிசன் அப்படிங்கிறனால வெளியில் ஃபுட்டு எடுத்துக்குவான். தம்பிக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்ணை பாஸ்தா அது எல்லாமே ரெடி பண்ணி இதுவே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அது எல்லாமே முதல்ல எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு சாஸு, அதாவது என்ன பெண்ணை பாஸ்தா செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிங்க் பெண்ணை பாஸ்தா. அதனால் அதுக்கு தக்காளி சாஸ் நம்ம ரெடி பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா தோல் ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் இந்த மாதிரி எல்லாமே காய்கறிகள்லாம் போட்டு வதக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் இங்கே எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் மைதா மாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ பியூரியை இதில் சேர்க்கணும். பியூரியை சேர்த்து அதுவும் நல்லா அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போகிற வரை இது பண்ணிவிட்டு அப்புறம் அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு, நிறைய தண்ணி விட தேவையில்லை. நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ்தாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு கிரேவியும் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ அந்த பாஸ்தாவை அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகிறதுக்கு நம்ம இதில் ஒரு கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் என்ன தான் சாஸ் நம்ம விட்டாலுமே கெச்சப் விட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவும் போட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா க்ரீம் போடுங்க. க்ரீம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். காரத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு இதில் மிளகு சேர்க்கக்கூடாது. பிங்க் கலர் பாஸ்தாவுக்கு மிளகு சேர்க்குறது கிடையாது. ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்கணும். இதுக்கு நம்மளுக்கு கலர் நல்லா பிங்க் கலரில் ஒரு மாதிரியான லைட் ரெட்டில் இருக்கணும். அதனால் மிளகு சேர்க்காமல் இந்த சில்லி பவுடர் தான் இதில் சேர்த்துக்கணும். ஃபைனலாக நான் வீட்டிலையே ஹோம்மேட் க்ரீம் தான் அந்த ஏடு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னாலே க்ரீம் பதத்துக்கு வந்துடும். அதையும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே சீஸ் இருந்தால் சீஸ் போடுங்க. சீஸ் இல்லை அப்படின்னா நான் மேத்தி பவுடர், கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை நல்லா பவுடர் மாதிரி நல்லா கையிலையே ஸ்க்ரம்பிள் பண்ணிவிட்டு அப்படியே அதையும் நான் தூவி விட்டுட்டேன். சூப்பராக இருந்தது பாஸ்தா. இது கூட பசங்களுக்கு பொமோக்ரனேட் ஜூஸ் ரெடி பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துட்டேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இட்லி அண்டு சட்னி. இதோட எங்களோட
நைட் டின்னர் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த விலாக் உங்களுக்கு இதோடு முடிஞ்சிடும். இன்னொரு விலாகில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையில் வச்ச பன்னீர் குருமா கொஞ்சம் இருந்தது, அதுவும் அப்படியே வச்சு இட்லிக்கு வந்து சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு போய் தூங்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் பார்க்கலாம்.